கைஸ், இன்னைக்கு நாம ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ இளவரசின்னு தெரியாம ஹீரோயினை கடத்திட்டான். இப்ப அவன் பையன் மூலமா கடத்தினது இளவரசி தான் தெரிய வருது. இந்த நாட்டோட இளவரசியவே கடத்தினா என்ன ஆகும்? அவன் செம்மையா பயந்துட்டான். அவ வேற உக்கிரமா பாக்கா. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி ஹீரோயினோட மாமியார் வீட்டுல கட்டுறாங்க. மருமகளை காணும்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு வீட்டுல வேலை செய்யற ஆளுங்களுக்கு கூட தெரியாம குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் தேடுறாங்க. இவங்க கிட்ட பிரைவேட் ஆர்மிலாம் இருக்குதான், அதை வர வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஆனா லேடி ஜோ ஃபர்ஸ்ட் இதை அரசருக்கு தெரிவிக்கணும், அவரோட பொண்ணு காணும்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயினோட மாமனார் இளவரசி காணும்ன்றது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது இளவரசிக்கு தான் கெட்ட பேர் ஆகும், அதனால நம்ம ரகசியமா தான் தேடணும்னு சமாளிச்சு விடுறாரு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, அரசருக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இவங்க எல்லாரையுமே கொண்டுடுவார்ல. இப்ப அப்படி அங்க கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவகிட்ட நீ நிஜமாவே இளவரசி தானான்னு கேக்குறான். அவ முறைச்சுக்கிட்டே ஆமான்னு தலையாட்டுறா. அவ வாயில உள்ள கட்டை அவன் இன்னும் அவுத்து விடல. சரி தெரியாம ஆள் மாதிரி உங்களை கடத்திட்டோம் மன்னிச்சிடுங்கன்னு கேட்கும்போது அவ முறைச்சிட்டே சரி கட்டை அவுத்து விடுன்னு ஆக்ஷன் பண்ண, அவனும் ஏதோ சொல்ல வரான்னு இப்ப நான் கட்டை அவுத்து விடுவேன் ஆனா கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவுக்குறான். கட்டை கலட்டினதுமே அவ இளவரசி தோரணையில உன் நிலைமை எனக்கு புரியுது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ உடனே என் கை கட்டை அவுத்து விடு அப்படின்னு ஆர்டர் போட, இதை சொல்றதுக்கு தான் கட்டை அவுக்க சொன்னியான்னு திரும்பவும் வாயை கட்ட போறான். இல்ல எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்ல பாத்ரூம்ல கொண்டு போய் விடுவான்னு பார்த்தா ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்து அதுல போக சொல்றான். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பி நம்ம அண்ணனை பார்க்க போறான். அவர்கிட்ட இன்னும் கடத்திட்டு வந்தது இளவரசின்னு சொல்லல. இவன் ஏற்கனவே என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துருக்கான். இல்ல நம்ம அண்ணன் வேற பொண்ணு எப்படி இருந்தா, நல்லா இருந்தாளா, நான் கட்டிக்கவா இல்ல நீ கட்டிக்கிறியா அப்படின்னு காமெடி பண்ண இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரிப்பா கோவப்படாத, சும்மா ஜோக்கு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, திரும்ப கொண்டு போய் அவளை அந்த வீட்லயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இந்த ஐடியா நல்லா தான் தோணுது. உடனே ரெண்டு பேரும் ஹீரோயினோட வீட்டை போய் நோட்ட விடுறாங்க. வீட்டுக்கு வெளியில காவலுக்கு கூட ஆள் இல்ல. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, திரும்ப கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா முதல் எக்கச்சக்க வீரர்கள் முன்னால் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளதாண்டா பிடிக்க வராங்கன்னு வேற பயமா இருக்கு. அவனுங்களும் என்னமோ கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எக்கச்சக்க பேர் வந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஹீரோவும் அண்ணனும் என்னடா இது அப்படின்னு பயத்தோட எஸ் ஆகி போகும்போது ஹீரோயினோட மாமனார் வீட்டுல காவலுக்கு இருக்கிற வீரர்களோட ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் மேல வேற ஹீரோ இடிச்சிட்டான். அவர் ஒரு செகண்ட் நின்று அவனை பார்த்துட்டு போறாரு. ஹீரோயினோட மாமனார் கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் பையன் போலீஸ் சீஃபா இருப்பான்ல, அவன் வந்து குதிரைப்படை வீரர்கள் வந்துட்டாங்க, தனி ராணுவம் வந்துட்டு இருக்கு, அண்ணி எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண, அந்நேரம் இப்ப ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு போனார்ல, அவர் அவசரமா உள்ள வராரு. என்னடா எதுவும் கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு பார்த்தா இல்ல, ஹீரோயினோட மாமனார அரசர் கூப்பிட்டுருக்காராம். அச்சோ போச்சு, அவருக்கு எதுவும் நியூஸ் போயிடுச்சா என்னன்னு இவருக்கு ஒரே பயம். பயந்துட்டே தான் அரசரை போய் சந்திக்க அவர் வேற ஒரு விஷயத்துக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. யாரோ ஒருத்தர அரண்மனையில இருந்து வெளியில அனுப்பிட்டாங்களாம். அதை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க. அவங்க பேசுறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப இருக்க இந்த அரசரை சிம்மாசனத்துல இருந்து இறக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது தேச துரோகம் தானே. ஆனா அந்த லேடி யாருன்னா இப்ப இருக்க அரசரோட அம்மாவே தான். அதனால அம்மாவை சாகடிக்க முடியாதுன்னு அந்த அரண்மனையை விட்டு மட்டும் அனுப்புறாங்க. தன்னோட அப்பா இளவரசர்னு நிறைய பேரை தண்டனைன்னு சொல்லி இந்த அரசர் சாகடிச்சிருக்காங்க. அது அவரா விருப்பப்பட்டு இல்ல, எல்லாரும் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னதுனால அவர் தண்டனை கொடுத்திருக்காரு. இப்ப கடைசியா இருக்கிற அந்த ஒரு லேடி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பெட்டிஷன் வந்திருக்கு. அதுக்கு அரசர் ஹீரோயினோட மாமனார் கிட்ட தான் கேக்குறாரு. கஷ்டப்பட்டுலாம் இல்ல, கோமா தான் கேக்குறாரு. இப்ப என்னடா பண்ணணும்னு ஏன் இவர்கிட்ட கேக்குறான்னு பார்த்தா ஹீரோயினோட மாமனார் தான் பிஎம். இப்ப இந்த அரசியல் மேட்டர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து பொண்ணை பத்தி அரசர் விசாரிக்கிறாரு. இளவரசி எப்படி இருக்கா, அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வா, அவ அம்மா பார்க்கணும்னு சொல்றான்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா கான்குபின், ராணி கிடையாது, ஆனா கான்குபின்கே அவங்க தான் ஹெட். இப்ப ஹீரோயின் அவங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னதும் ஹீரோயின் மாமாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. மூஞ்சிலேயே கொஞ்சம் எக்ஸ்பிரஷனை காட்டிட்ட, ஏன் என்னாச்சுன்னு அரசர் கேட்கும்போது திடீர்னு கேட்டீங்களா அதான் அப்படின்னு சமாளிச்சுட்டு வெளியில வர, அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயினை கட்டுறாங்க. அவளோட வாயில இருக்க கட்டை மட்டும் அவுத்துருக்காங்க, கை காலெல்லாம் கட்டி தான் இருக்கு. அந்த குட்டி பையன் சாப்பாடுலாம் சமைச்சு அவளுக்கு ஊட்டி விடுறான். அந்த குட்டி பையனுக்கு இவளை ரொம்ப பிடிச்சி போச்சு, பேசிட்டே இருக்கான். அப்படியே மறந்து போய் தன்னோட பேரை வேற சொல்லிட்டான். அப்புறம் தான் ஞாபகம் வருது, பேரை சொன்னது தெரிஞ்சு அப்பா திட்டுவாரேன்னு. ஹீரோயின் தான் இல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாதுன்னு சொல்ல, அந்த குட்டி பையன் உடனே இப்படியே கையை கட்டி இருக்கிறது உங்களுக்கு வலிக்குதா, சாப்பிட்றது கஷ்டமா இருக்கா, இல்ல நான் அவனா கையை கழட்டி விடவா, ஆனா நீங்க ஓடிடக்கூடாதுன்னு கேக்குறான். இப்ப அப்படியே எங்க கட் பண்ணி இவளோட மாமனார் தான் கட்டுறாங்க. அவர் அரசரை பார்த்துட்டு வெளியில வரும்போது ரெண்டு மினிஸ்டர்ஸ் கிரீன் கலர் ட்ரெஸ்ஸை போட்ட ஒரு லேடி கிட்ட ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. இப்ப அந்த ரெண்டு மினிஸ்டர்ஸ் போனதும் ஹீரோயினோட மாமனார் அந்த லேடியை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. யாரோ ஒருத்தர் அரண்மனையை விட்டு அனுப்பணும்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல,
அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு வந்த பெட்டிஷன் தான் இது. அதையே இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்ட லேடிட்ட கொடுக்குறாங்கன்னா இவங்க தான் ஹெட் கோர்ட் லேடி, அரசருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. அரசர் என்ன நினைக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோர்ட் லேடி கிட்ட கேட்டா தெரிஞ்சிடுமா. அந்த அளவுக்கு இந்த கோர்ட் லேடி அரசரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப பிரதமர் இவங்க கிட்ட அந்த மினிஸ்டருங்க பத்திலாம் பேசிட்டு ஏன் திடீர்னு அரசர் இளவரசியை பார்க்கணும்னு கேட்கிறாரு அப்படின்னு கேட்க, இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்க கேக்குறீங்க, இளவரசியை பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வாங்க, அவருக்கு இளவரசி மேல அவ்வளோ பாசம், அதான் பார்க்கணும்னு கேட்டிருப்பாரு. நீங்க இதை இவ்வளோ சீரியஸா என்கிட்ட கேட்கறத வச்சு பார்த்தா இளவரசிக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு கேட்க, இவ என்ன இப்படி கெஸ் பண்றான்ற மாதிரி மைண்ட் வாய்ஸை கொடுத்துட்டு, இல்ல இல்ல இளவரசி நல்லா தான் இருக்காங்க, திடீர்னு கூப்பிட்டாரே அதான் எதுவும் விசேஷமானு கேட்டேன்னு சமாளிச்சிட்டாரு. இப்ப அப்படியே அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இப்பதான் அண்ணன் கிட்ட நம்ம கடத்திட்டு வந்தது இளவரசின்றதே சொல்றான். அவனும் செம்மையா பயந்துட்டான். நான் 10 வருஷம் இந்த தொழில் பண்றேன், இந்த மாதிரி மோசமா ஒரு தடவை கூட நடந்ததில்ல, இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்க, இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க. நடுவுல வேற அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட வீரர்கள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மள தாண்டா தேடுறாங்கன்னு இவங்க 2 பேருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை கொன்னுலாமா அப்படின்னு கேக்குறான். டேய் என்னடா சொல்ற, அவளை சாகடிச்சா மட்டும் நம்மளை விட்டுருவாங்களா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே கொண்டுடுவாங்க, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதன்னு அண்ணன் சொல்ல, இப்ப திரும்ப பிரதமரை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹீரோயினை தேடுற வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட் பண்றதுக்கு காவலர்களோட ஹெட்டும் முதல் பையனும் வந்திருக்காங்க. விடோஸை கடத்துற ஆளுங்க தான் ஹீரோயினை கடத்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஹீரோயின் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. இவரோட பையன் போலீஸ் சீஃப் தானே, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய பொண்ணுங்களே இப்படி கடத்திருக்கானுங்க, அதை வச்சு விசாரிக்கலான்னு பார்த்தா அது சீரியஸான கேஸ் இல்லைன்னதும் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டு இருக்கு. காவலர்களோட ஹெட்டும் அந்த ஊர்ல உள்ள திருடன்கள் எல்லாம் பிடிச்சி அடிச்சு விசாரிச்சிருப்பாரு. ஆனா எந்த லீடுமே கிடைக்கல. இப்ப அரசர் வேற இளவரசியை பார்க்கணும்னு சொன்னதுனால இவங்க ரொம்ப சீக்கிரமாவே ஹீரோயினை கண்டுபிடிச்சாகணும், அதுவும் நாளைக்குள்ள. இப்ப அப்படியே அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் அவளோட கையை மட்டும் அவுத்து விட்டுருக்கான். ஆனா காலில் இன்னும் கட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் வீட்டுல இல்லாத நேரம் அவன் மெதுவா காலில் உள்ள கட்டை அவுத்து பார்த்துட்டு இருக்கா. அவன் உள்ள வந்துட்டான். அந்த ஊர்ல எல்லாம் ரொம்ப குளிரும்ல, எப்பவுமே சாக்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. அந்த குட்டி பையனோட சாக்ஸ் கிழிஞ்சிருக்குன்னு அதை ஊசி நூலை வச்சு தச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பி தான் தச்சிட்டு இருப்பான். இவன் நைஸா காலில் உள்ள கட்டை அவுத்துடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அந்த குட்டி பையன் கஷ்டப்பட்டு கிழிஞ்ச சாக்ஸை தச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, குடு நான் தச்சு தரேன்னு வாங்கி தைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ வீட்டுக்கு வரான். உள்ள அவங்க 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. என்ன பண்றாங்கன்னு கதை ஓட்ட வழியா பார்க்க அவங்க 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன் அவகிட்ட, நீங்க எங்க இருந்து போயிருவீங்களா, எனக்கு அம்மாவா இருக்கேன்னு சொன்னீங்க தானே, என் அப்பா பார்க்க தான் இப்படி இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவரு, என் அம்மாவால தான் அவர் அழகான பொண்ணுங்களை வெறுப்பாருன்ற மாதிரி ஏதோ சொல்ல வரான். அப்ப டேய் வாயை மூடுடான்னு கதவை திறந்து ஹீரோ அந்த குட்டி பையன் கிட்ட போக, அவனை ஏன் திட்டுறீங்கன்னு அந்த குட்டி பையனோட பேர் சொல்லி ஹீரோயின் கேட்க, எது பேர்லாம் தெரிஞ்சிச்சா, யாராவது எங்க பேரை சொல்லி தேடி வந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு மிரட்டுறான். இப்ப இவளை கடத்த நேரத்திலே விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு நைட்டு திரும்பவும் அவளை மூட்டை போட்டு தூக்கிட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஹீரோ பையனுமே வந்திருக்கான். இப்ப அந்த தெருக்கிட்ட வந்துட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு அந்த குட்டி பையன் பாக்குறான். வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஹீரோவையும் கூப்பிட்டு காட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீரோயினை வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா ஆனா இங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஹீரோ உடனே மூட்டைக்குள்ள இருக்க ஹீரோயின் கிட்ட, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்க கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கும் போது கணவனை இழந்த சோகம் தாங்க முடியாம ஹீரோயின் தூக்கு போட்டு இறந்துட்டதா சொல்றாங்க. அடப்பாவிகளா, அவளை தேடி கண்டுபிடிக்கலன்னதும் இப்படி மாத்திட்டாங்க. இத கேட்டதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நிலைமைய நினைச்சு பயப்படுறதா ஹீரோயினை நினைச்சு பாவப்படுறதானே தெரியல. இப்பதான் வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோயினோட மாமனார் அந்த பிரதமர் லேடி ஜோவை ஸ்டோர் ரூம்ல கட்டி வச்சிருக்காரு. லேடி ஜோ ஹீரோயின் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க தானே, அவங்களுக்கு வேற ஹீரோயின் சாகல, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரியும்ல, அதனால அவங்கள மிரட்டி ஹீரோயின் செத்து போனதா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க முடியவே முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அங்க ஹீரோ மூட்டையோட அப்படியே ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். மூட்டையை பிரிக்கும் போது திரும்பவும் அவ ஹீரோவோட வீட்லயே இருக்கவும், என்னாச்சு என்னை திரும்ப கொண்டு போய் விடலையான்னு கேக்குறா. 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அந்த குட்டி பையனை பார்த்து, நீ உன் அப்பா கூட சேர்ந்து என்னை ஏமாத்துறியா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, நீ ஏற்கனவே இறந்து போயிட்ட, உனக்கு அங்கே இறுதி சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு, அங்கே போய் உன்னை விட சொல்றியான்னு கேட்க அவளால் இதை நம்பவே முடியல. அழுகையா வருது. நாம அரண்மனைக்கு போகலாம், என் அப்பா கிட்ட பேசுவோம், நீங்க பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிக்க சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு அரசர் மேலே என்ன கோவம்னு தெரியல, நான் இந்த உலகத்திலேயே நம்பாத ஒரே ஆளு அரசர் தான் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே அங்கே அரசரை காட்டுறாங்க. பொண்ணோட இறுதி சடங்குக்கு அவர் வந்திருக்காரு. ஹீரோயினோட அம்மாவும் வந்திருக்காங்க. அழுது மூஞ்செல்லாம் சவந்து போய் வந்திருக்காங்க. பிரதமர் கிட்ட, என் பொண்ணு இப்பெல்லாம் பண்ற ஆள் கிடையாது, அவளோட முகத்தை காட்டுங்க, நான் அப்பதான் நம்புவேன்னு சொல்றாங்க.
ஆனா அவர் இருந்துட்டு நீங்க உங்க பொண்ணை நல்ல விதமா பார்த்தது தான் உங்க மனசுல இருக்கும், இப்ப நீங்க அவளை பார்த்தா உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்க அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. என் பொண்ணு முகத்தை நான் பார்த்தே ஆகணும்னு கேட்குறாங்க. உடனே அவரு எல்லா செலவும் பண்ணியாச்சு, குளிக்க வச்சு பெட்டிக்குள்ளேயும் வச்சாச்சு, இனிமே அதை வெளியே எடுத்து பார்க்க கூடாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க அரசே, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு குடும்பத்தோடு எல்லாரும் அரசரோட காலிலே விழுந்துட்டாங்க. உடனே அரசரும் அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல கேளுமா, அவ சொர்க்கத்துக்காவது நிம்மதியா போயிட்டு வரட்டும்னு சொல்ல அவங்களால தாங்கிக்கவே முடியல. அரசேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சதும் என் பொண்ணு அப்படிலாம் தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது, நான் அவ முகத்தை பார்த்தே ஆகணும்னு திரும்பவும் ஆள அரசருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பா அவங்களுக்கு திடீர்னு லேடி ஜோ ஞாபகம் வருது. லேடி ஜோ எங்க, நான் அவளையாச்சும் பார்த்தே ஆகணும்னு கேட்குறாங்க. பிரதமர் ஒரு மாதிரி முழிக்க நல்லா மாட்டிக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது லேடி ஜோவை கட்டி தானே போட்டிருந்தாங்க, அவங்கள என்ன சொல்லி மிரட்டினாங்கன்னு தெரியல. இப்போ ஹீரோயினோட அம்மா கிட்ட நிஜமாவே இளவரசி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவால் இதை தாங்கிக்கவே முடியல, அழுதுட்டே நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு, அதாவது என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகாம அதுக்கப்புறமும் வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு அரண்மனையில இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. வெள்ளை ட்ரெஸ்ல என் பொண்ணு அரண்மனையில இருந்து கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பா, எவ்வளவு தனிமையில இருந்திருப்பா, இப்பவும் அவளுக்கு அந்த கஷ்டம் தான் அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. லேடி ஜோவும் கூட சேர்ந்து எல்லாம் ஏன் தப்புதாமா, நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கதறி கதறி அழுகுறாங்க. லேடி ஜோ எதுக்கு மாத்தி சொன்னாங்கன்னு பார்த்தா அவங்களோட அம்மாவையும் தம்பியையும் சாடிக்கிறதா மிரட்டிருக்காங்க. அதனாலதான் பயந்து போய் அவங்க போய் சொல்லி இருந்திருக்காங்க. இப்பதான் லீய காட்டுறாங்க. அவனுக்கு ஏற்கனவே அண்ணி மேல பாசம் அதிகம். அவனை எங்கேயா அவன் அப்பா அனுப்புனார்ல, அந்த ஊர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கான். அப்பா அந்த பக்கமா வந்த செய்தியில அறிவிக்கிற ஒரு ஆளு அவன் டேபிள்ல வந்து உட்கார்றாரு. இளவரசி இறந்து போன நியூஸ அங்கங்க சொல்லி டயர்ட் ஆகி இங்க சாப்பிட வந்திருக்காரு போல. அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே செய்தி சொல்றவர்னு லீக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் பிரதமரோட பையன் தானே, அதனால என்ன செய்தி எழுதியிருக்குன்னு நோட்டீஸை வாங்கி பார்க்குறான். இளவரசி இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸை பார்த்ததும் அவனால அதை ஏற்றுக்கவே முடியல. செம்ம ஸ்பீடாக குதிரையில கிளம்பிட்டான். கண்ணால பார்க்காம நான் இதை நம்பவே மாட்டேன்னு நினைச்சிட்டே வேகமா வந்துட்டு இருக்கான். அங்க ஹீரோக்கு இளவரசியை கூட வச்சிருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் டைம் பா மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம நைட் அவளை மூட்டையோட தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள வச்சு சாகடிக்கலான்னு போயிட்டான். மூட்டைக்குள்ள கடந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம உருண்டுட்டு இருக்கா. மூட்டைக்குள்ளேயே வச்சு அவளை சாகடிச்சிடலான்னு அறிவாளெல்லாம் வாங்கிட்டான். ஆனா அவனால முடியல. திரும்ப வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். சாகடிக்க முடியலன்னதும் யாருக்காவது வித்துடலான்னு தெருக்கூத்து பண்ற ஒரு ட்ரூப் தலைவரை அப்ரோச் பண்ணி இவளை விற்கலான்னு பேசுறான். அவங்களோட இடத்துல அவளை கூட்டி கொண்டு போய் வச்சு விற்கிறதுக்கு பேசிட்டு இருக்க. அவ வாயை இன்னும் கட்டி தான் வச்சிருக்கான். அதனால அவளாலையும் பேச முடியல. இளவரசின்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும்ல, அதனால போர்ல புருஷனையும் குழந்தையும் இழந்துட்டா. அதனால இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு. இளவரசி அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவா, நம்பாதீங்க அப்படின்னு வேற சொல்றான். அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. 30 காசுக்கு வித்துட்டான். காசு கையில வாங்கும்போது கரெக்டா பையன் வந்துட்டான். என்னப்பா நீ இப்படிலாம் பண்ற, இதெல்லாம் தப்பு, இவங்க என்னோட அம்மா, நான் இவங்களை விற்க விட மாட்டேன்னு காசு தட்டி விட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்து அழுகுறான். ஹீரோ அப்படியே அவனை பிடிச்சி கீழே தள்ளி ஒழுங்கா காசெல்லாம் பொறுக்கிட்டு எந்திரிச்சு வந்துரு, இல்லைன்னா நீ என் பையனே கிடையாதுன்னு கத்த. அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், அழுதுகிட்டே கீழே கிடக்கிற செதன காசெல்லாம் எடுக்கிறான். சரிவா வீட்டுக்கு போலான்னு அப்படியே தூக்கிட்டே போயிட்டான். இந்த பையன் அப்பா அப்பான்னு கத்தி அழுதுட்டே போக இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் அழுகுறா. எப்படியாவது இவளை எங்கேயாவது தள்ளிடணும்னு தான் வித்துருக்கான். வெளியே பையன் கிட்ட அடிபட்டுருச்சா என்னன்னு பாசமா விசாரிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டு நீயே வீட்டுக்கு போயிடுவல, வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணு, அப்பா வரேன்னு பையனை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டான். உள்ள ஹீரோயினை வாங்கினவன் அவகிட்ட தப்பா நடந்துக்கலான்னு பாக்குறான். பக்கத்துல பார்க்க என்ன அழகா இருக்கு அப்படின்னு அவ பக்கத்திலே போறான். அவ பயந்துட்டே பின்னால போறா. அப்ப டே அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. யாரான்னு பார்த்தா ஹீரோ திரும்ப வந்துட்டான். அதுவும் ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா வாங்கினவன் விடுவானா, ஒரு பெரிய கட்டையை எடுத்து ஹீரோவை அடிச்சிட்டான். ஹீரோ மட்டும் என்ன, அவன் நெஞ்சிலே ஒரே அடிதான், சரிஞ்சிட்டான். இப்ப ஹீரோயினோட கட்டை அவுத்து விட்டுக்கிட்டே மன்னிப்பு கேட்க அவ பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. அவளுக்கு செம்ம கோவம். அவன் உடனே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடு, அரண்மனை கோயில்ல வேற எங்கேயாவதோ நீ சொல்ற இடத்துக்கே உன்னை கொண்டு போய் விடுறேன், இப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். அவ அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அங்க மாமியார் வீட்டுல கட்டுறாங்க. இவ இறந்துட்டான்னு நியூஸ் கேட்டு லீ செம்ம ஸ்பீடா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்து பாடியை பார்க்கணும்னு கேட்கறான். இவனுக்கும் ஹீரோயின் தற்கொலை பண்ணிருப்பான்னு நம்பிக்கை இல்ல, ஏன்னா அவ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். லீயோட அண்ணன் பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறான். ஆனா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு லீ பெட்டி பக்கத்திலேயே போயிட்டான். இங்க என்னடா பண்ற, முதல்ல அங்க இருந்து நகருன்னு பயங்கர கோமா. அவன் அப்பா பிரதமர் வந்து நிக்கிறாரு. அவன் விறுவிறுன்னு அவர்கிட்ட போய் நான் அவங்கள பார்த்தே ஆகணும்னு கேட்க கண்ணத்துல பொலின்னு ஒண்ணு விட்டுட்டாரு. இவனுக்கு இப்பதான் லேடி ஜோ ஞாபகம் வருது. விறுவிறுன்னு அவங்கள பார்க்கலான்னு ஓடுறான். அவங்க எதுவும் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அண்ணன்காரனும் பின்னாடியே ஓடுறான்.
லேடி ஜோவை மிரட்டி தானே வச்சுருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே லீக்கிட்ட என்னோட தப்பு தான், நான் தான் கவனக்குறைவாக இருந்துட்டேன்னு சொல்ல, உங்களை நம்பி தானே அண்ணி இருந்தாங்க, அவங்கள நீங்கள் இப்படி விடலாமா எப்படின்னு கத்துறான். அப்போ அங்கே லீயோட அத்தை ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறுத்துறா, உனக்கு எவ்வளோ துக்கம் இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கும் இருக்கும். சின்ன வயசுலேருந்து உன் அண்ணியை வளர்த்தவங்க அவங்க. இளவரசி அவள் வாழ்க்கையில் உன்னை லேடி ஜோவையும் தான் பிரியமா பாப்பா. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனைன்னு அவளால் தாங்க முடியாது. அவள் இப்படி தற்கொலை பண்ணிப்பான்னு நானும் யோசிச்சதில்ல. என்ன பண்ணுறது, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அவள் சொர்க்கத்திலேயாவது நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்ல லீ அழுதுகிட்டே கேட்டு நிற்கிறான். லேடி ஜோ எதுவும் உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு அண்ணங்காரை பார்த்துட்டே நிற்க, லீ அங்கேருந்து வெளியில் வந்ததும் இதை நீ ஏற்றுக்கிட்டு தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு முன்னால் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் போனதை பார்த்துட்டு லேடி ஜோ நைஸா வந்து லீயை கூப்பிடுறாங்க. என்ன சொன்னாங்கன்னெலாம் காட்டல. அங்கே ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமாக போய் அவளை ஹக் பண்ணிக்கிட்டான். இப்போ ஹீரோயினை அரண்மனைக்கு கொண்டு போய் விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் பையனும் இந்த ஊரில் இருக்க முடியாது. அதனால அவளை அரண்மனையில் விட்டுட்டு இவங்க வேற ஊருக்கு போக போகிறாங்க. கொஞ்சம் பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து நடக்க ஆரம்பிக்க ஹீரோயின் மாமனாரோட ஆளுங்க ஊர் ஃபுல்லாக விசாரிச்சு நம்ம அண்ணன் வர வந்துட்டாங்க. அண்ணனை கையோட 4-5 பேர் சேர்ந்து இழுத்துட்டு வர, அவன் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஏதோ வழி சொல்லி கூட்டிட்டு வரான். அந்த தெருவில் தான் வேற ஹீரோயின் அந்த பையன் 3 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருப்பா, அதனால அவள் நல்லா தனியாக தெரியுறா. தேடி வந்த ஆளுங்க பார்த்துட்டாங்க. காவலர்களோட ஹெட் இளவரசின்னு சத்தம் கொடுக்க அவளும் ஒரு ஃப்ளோவில் திரும்பிட்டா. நம்ம அண்ணன் ஓடுங்கன்னு கத்த ஹெட்டும் அவங்கள பிடிங்கன்னு கத்துறாரு. நம்ம அண்ணனே 2-3 வீரர்களை ஓட விடாம தடுக்க அவரை வேற தரையில போட்டு மொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க துரத்தி போக கில்லி படத்துல மாதிரி சேசிங் போய்கிட்டே இருக்கு. ஒரு இடமா ஒளிஞ்சு ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆள் இல்லாத ஒரு குடிசை ஒன்று இருக்கு. டக்குன்னு 3 பேரும் உள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த வீட்டுக்கிட்ட 2 வீரர்கள் வந்து அவங்கள பார்த்ததும் கொல்லணும் அப்படின்னு பேசிட்டே தேட உள்ள இவங்க 3 பேருக்கும் பக்குன்னு இருக்கு. ஒருத்தன் கத்தியை வச்சு அவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துக்கிட்ட வந்து கதவு ஸ்கிரீனை அப்படியே கத்தியை வச்சு விளக்கிட்டே வர இன்னும் கொஞ்சம் அவங்கள பார்த்துருப்பான். அதுக்குள்ள நம்ம லீ அங்க வந்துட்டான். ஒரே அடிதான். அந்த வீரனை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள பாக்குறான். ஹீரோயினை பார்த்ததுமே அண்ணின்னு கூப்பிட அவ வேகமா வெளியில வரா. நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டுட்டு நிக்க ஹீரோவும் அவன் பையனும் சரி அவளுக்கு தெரிஞ்ச ஆள் வந்துட்டாங்க நாம கிளம்புவோன்னு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க லீ சரட்டுன்னு வாழை உருவி ஹீரோ கழுத்துல வைக்கிறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயினை கடத்தினதுனால அடுத்தடுத்து ஹீரோக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அரசாங்கத்துல என்னென்ன சூட்சமம் பண்றாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.